இன்னைக்கு டே 1 டைம் பாருங்கள் 8:34 March 1st. லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகணும். 9:30க்கு ஆஃபீஸ். இப்போயே குளிச்சு ரெடியான தான் ஆஃபீஸ் போக முடியும். ரொம்ப லேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அது கிளம்புவோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சாப்பிட்றோம் காட்டுறேன். ஒர்க் அவுட் வந்து ஈவினிங் வந்தான். மார்னிங்கே பண்ணணும்னு நினச்சேன், லேட்டாக வந்துட்டேன். பார்த்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சிகம் போட்டு தக்காளி தொக்கா, அப்புறம் 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், 4 சப்பாத்தி அதே தக்காளி தொக்கு வித் கேப்சிகம். ஈவினிங் செம்ம பசி, அதனால் கொஞ்சம் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டின்னருக்கு எக்கு சாப்பிட்லான்னு எக் பாயில் பண்ணேன். 5 எக்கு பாயில் பண்ணேன். அதை வச்சு ஒரு மாதிரி டிஷ் பண்ணேன். இந்த டிஷ்ஷு வந்து நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை அப்புறமா பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம பண்ண முட்டை, அப்புறமா சிக்கன். இதை தான் சாப்பிட போகிறேன். ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ மோசமாக போகிறேன் பார்த்தீங்களா. பரவாயில்ல, போவோம். இன்னும் நான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்ப்போம். இது சாப்பிட்டு வரேன், சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்ணும், அதனால் அதை ஃபஸ்ட்டு வாய் வச்சுக்கிட்டேன். ஓகே பார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 ஆகுது. இப்போ தான் என் டின்னரை முடித்தேன். ஃபர்ஸ்ட் டேவே ஒர்க் அவுட்டும் பண்ணல, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. டின்னர் மட்டும் பலமாக சாப்பிட்ருக்கேன். பட் பரவாயில்ல, இது ஒரு 1 hour இல்லை 2 hours அப்புறம் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அதோட இன்றைக்கி டே முடிச்சிக்கலாம். சரியா? வரேன், திரும்பி வரேன். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஆக்சுவலி 8க்கு நல்லா சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் அந்த 2 hours கேப். இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு 30 minutes மினிமம் ஒர்க் அவுட் பண்ண பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. வார்ம் அப் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது என்னென்ன வார்ம் அப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணேன். எல்லாமே 10 கவுண்ட்டு. இந்த ஜம்ப் பண்ணதுக்கே காஃப்லாம் பிடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஜம்ப் பண்ணிடலாம். காலெலாம் செம்ம வலி. வார்ம் அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு புஷ்அப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கவுண்ட்டு போடுறேன்னு செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக போட்டேன். ஃபஸ்ட்லாம் ஈஸியாக ஒரு செட்டில் 30 போடுவேன். இப்போ எனக்கு 6 எடுத்ததுக்கே எங்கள் கையெலாம் செம்ம வலி வந்துருச்சு. ஆக்சுவலி ஒரு 1 year கிட்ட நல்ல பிரேக்கு, ஒரு ஒர்க் அவுட்டும் போடல. அதனால தான் பாடி இந்தளவுக்கு வீக் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் திரும்பி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு அகெயின் ட்ரை பண்ணேன். இதில் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாக புஷ்அப்ஸ் எடுத்திருப்பேன். கவுண்ட் பண்ண முடிஞ்சால் கவுண்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி எனக்கு வந்து புஷ்அப்ஸும் புல்லப்ஸும் ரொம்ப ஃபேவரெட்டு. புஷ்அப்ஸே வரலன்னும் போது கொஞ்சம் கவலையாயிடுச்சு. அதனால தான் இத்தனை செட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே என்னால் ஒரு ஃபார்மில் போடவே முடியல. எனக்கு எல்லா ஜாயின்ஸ்லேருந்து எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா சொதப்பிடுச்சு. கொஞ்சம் கவலையாகிடுச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு 1 மாதம் டைம் இருக்குது, அதில் பண்ணிடலாம் அப்படின்னு போதும் நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புல்லப்ஸ் போயிடலாம். புல்லப்ஸ்க்கு நம்ம அங்கே மேலே ஸ்லாப்பை பிடிக்கும் போது தான் தெரியுது நமக்கு காஃப் லைட்டாக விசிபிளாக இருக்குது. அதை நான் வீடியோவில் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, லைட்டாக ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு. புல்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 கவுண்ட் தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல, அதுவே பெருசு தான். ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுக்கு நம்ம 6 கவுண்ட் பண்ணியிருக்கோமே, பெரிய விஷயந்தான். பட் நாட் எனாஃப். நான் வந்து முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து 25 20 போட்டேன், அது ஞாபகம் இருக்குது. ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாமே வலி வந்துருச்சு, அதனாலேயே முடிச்சுக்கிட்டேன். கையெல்லாம் பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஈஸியாக 10 புல்லப்ஸாக போடுவேன். கையில் வலிக்குது. காப்பு காய்ச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆகும்.
பொறுமையாக கெயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப கஷ்டப்பட வேணாம். லாஸ்ட்டாக தம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் ஷோல்டர், அதுக்கப்புறம் பை, இதை மட்டும் லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்குவாட்ஸ். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேகமாக மூவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். நான் ரொம்ப பொறுமையாக போட்டிருப்பேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே இந்த ஒர்க் அவுட்லாம் போயிட்டு இருந்தது. இதை நான் அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சேன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அதனால தான் இதுவே போர் அடிக்க தான் செய்யும். பட் பரவாயில்ல, நம்ம 1 மந்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஸ்குவாட்ஸ்லாம் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒர்க் அவுட். ஜிம்லலாம் ஹெவி வெயிட் போட்டிருக்கேன் முன்னாடி. இப்போலாம் எனக்கு சிட்டப்ஸ் போடனாலே கால் முட்டிலாம் வலிக்குதுங்க. இந்த சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணி முட்டிலாம் வீக் ஆகிடுச்சு. போதும், எப்போ வாய்ஸ் வரல. இன்றைக்கி இந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிக்கலாம். இதுக்கே வயிறுலாம் வலிக்குது, டயர்டாகிடுச்சு. புஷ்அப்ஸ்லாம் நான் எதிர்பார்த்தேன் ஒரு 10 போடுவேன்னு. அதுக்குமே கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம், ஒவ்வொரு நாளாக ப்ரோக்ரஸ் ஏறும். உங்களை அப்டேட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்கிடுவேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.